to Vanadhi's kitchen. வாங்க இன்னைக்கு உருளைக்கிழங்குல ஒரு வறுவல் ஒன்று பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள், சின்ன குழந்தைங்க கூட செய்யலாம். பேச்சுலர்ஸுங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். இது வெங்காயத்தை இந்த மாதிரி ரிங்காக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டுட்டேன். ஒரு 3 பல்லு வந்து பூண்டு நசுக்கி போட்டுட்டேன். 3 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான வறுவல் இது, சிரமப்படவே வேண்டியதில்லை. ரொம்ப சீக்கிரமாக வெந்தும் முடிஞ்சிடும். உருளைக்கிழங்கு தேவையான மிளகாப்பொடி போட்டுறேன். உருளைக்கிழங்குனால கொஞ்சம் எனக்கு காரமாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, தூள் உப்பு போட்டுக்கோங்க. இதில் கல்லுப்பு வேண்டாம், ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணி விட மாட்டோம், அதனால் தூள் உப்பு போதும். இப்போ இது என்ன பண்ணுறோம், ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விடுறோம். அதில் இது என்ன பண்ணுறோம், இது எல்லாத்தையும் அப்படியே கையில் நல்லா கலந்து எல்லா பக்கமும் உப்பு காரம் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. பெருங்காய பொடி போட்டுக்கிறேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். நான் இது வரைக்கும் ஸ்டவ் பற்ற வைக்கல, இப்போ தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த வெங்காயம் எல்லாம் மேலே வர மாதிரி போட்டுட்டு உருளைக்கிழங்கு நல்லா பேனில் வந்து படுற மாதிரி கொஞ்சம் அடிகனமான பேனாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம நிறைய தண்ணி செலவு பண்ணாமல் அப்படியே வந்து வேக வைக்க முடியும், இல்லைன்னா பிடிச்சிரும். இதில் லைட்டாக தண்ணி வந்து அப்படி தெளித்து, கலரெல்லாம் வேண்டாம், அப்படியே தெளித்து விட்டுட்டு இதை மூடி சிம்மில் அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடு. ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் ஃபுல்லாக சிம் பண்ணிவிடுங்க. அதில் இந்த ஹீட்டு வந்துட்டதுக்கப்புறமா வந்து அதை சிம் பண்ணிக்கோங்க. வாங்க, ஒரு 7 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதுலேயே வேக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதை அப்படியே வந்து திருப்பி போட்டுவிடுவோம். எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருவோம். இதில் வந்து பாதி வெந்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து வெந்துடும். ரெடி ஆகிடுச்சாருங்க. இங்கே பாருங்கள், வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. எவ்வளோ கனமாக போட்டிருந்தேன், வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இதை அப்படியே சிவக்க வச்சு எடுத்துடலாம். இந்த வெங்காயம் வந்து தண்ணி இல்லாமல் மிளகாய் பொடியோடு சேர்ந்து வந்து வறுபடும்போது ஒரு வாசனை வரும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் நேரம் இது வந்து சிவக்க வைக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போச்சு. நல்லாவே வெந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சுங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.